ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ ஸ்டியூ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டியூ வந்து இடியாப்பம், ஆப்பம், இட்லி செய்ய வைக்கலாம், சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது வந்து தேங்காய் பாலில் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்கே 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ பாதியை கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி போட்டு வச்சுருக்கலாம். உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். சூடாருன்னு தொலி எடுத்தப்புறம் நம்ம பாதி வந்து இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு பாதி வந்து நம்ம இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை எதுக்கு கட் பண்ணுறோன்னா, தேங்காய் பால் கூட பொட்டேட்டோ கடிக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸ்மாஷ் பண்ணிட்டு வந்து ஸ்டியூக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு வந்து பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணால் டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரெண்டுமாவே ஒரே பவுலில் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பாலுக்கு 1.5 பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், செகண்ட் பால் வந்து கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன், செகண்ட் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாம். நான் வந்து 5 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். நீளமாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸ்டியூக்கு. இப்போ சின்ன துண்டு இஞ்சி தின்னாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸ்டியூ பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட்டு காட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்தணும், ஏன்னா பொட்டேட்டோ வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து போட்டால் போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ வந்து நல்லா வெங்காயத்துலலாம் பிடிச்சி வந்துடுச்சு. இந்த டைமில் செகண்ட் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பபிள்ஸ் வரணும். நல்லா கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வர டைமில் ஃபஸ்ட்டு பால் இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக பபிள்ஸ் வரும்போது, சின்னதாக கொதி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், பால் பிரிஞ்சு போயிடும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இது நிறையவே விட்டுப்பேன் சைட் டிஷ்ஷாக. இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் பால்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். நான் வந்து இப்போ ஆப்பத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்டியூவை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.